வந்து மாடியூல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அரௌண்டு 6 மாடியூல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். மாடியூல் 1 அது வந்து இன்ட்ரொடக்ஷன். தென் மாடியூல் 2 பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு கூகுள் ஃபார்மில் கொஷின்ஸ்லாம் ஆட் பண்ணுறது, அந்த கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர்ஸை வந்து நம்ம கொடுக்குறது அப்படின்றது. இப்போ நான் ஒரு ஜிஸ்ட் மட்டும் சொல்கிறேன், அப்புறம் நம்ம உள்ளே போகும்போது கம்ப்ளீட்டாக கிளியராக பார்க்கலாம். அடுத்து மாடியூல் 3 பார்த்திங்கன்னா கஸ்டமைசிங் ஃபார்ம் அப்பியரன்ஸ் அண்ட் செட்டிங் ஆப்ஷன்ஸு. தென் மாடியூல் 4 வியூவிங் அண்ட் அனலைசிங் ரெஸ்பான்சஸ்ஸு. தென் மாடியூல் 6 வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ஆட், அதாவது ஒரு சில ஆடான்ஸ் வந்து நம்ம வந்து கூகுள் ஃபார்மில் ஆட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒருத்தங்க இப்போ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து 30 மினிட்ஸ் தான் டைம்னா, நீங்கள் ஒரு ஆடான் ஆட் பண்ணி அதில் ஒரு பிளக்இன் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா 30 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாம் முடிஞ்சிடும். அந்த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணி ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம். அப்புறம் ஃபார்ம் லிமிட், இவ்வளோ பேர் தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு நீங்கள் ஒரு லிமிட் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே வந்து யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, இது எல்லாமே வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது ஷேரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் தி ஃபார்ம். அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு கூகுள் ஃபார்மை ரெடி பண்ணிடுறீங்க. கூகுள் ஃபார்மை நீங்கள் இது வரைக்கும் பண்ண கூகுள் ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபார்முக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ டிசைன் பண்ணுற கூகுள் ஃபார்முக்கு ஒரு QR கோடோடு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தருவேன். அந்த QR கோடோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பீப்புள் வந்து அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாங்கனாலே அந்த கூகுள் ஃபார்முக்குள்ளே போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் உங்கள் கூகுள் ஃபார்மு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இத்தனை மாடியூலும் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லா விஷயத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தந்துடுறேன். ஸோ கூகுள் ஃபார்ம் பற்றி இனிமேல் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக கூகுள் ஃபார்மில் வந்து அட்வான்ஸ் மாஸ்டர் லெவல் கூகுள் ஃபார்மை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடியூல் பார்க்கலாம். வாட் இஸ் அ கூகுள் ஃபார்ம்? ஓகே, இப்போ நம்ம வந்து கூகுள் ஃபார்முக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? மாடியூல் ப்ளஸ் அந்த எப்படி லைவாக அதை பண்ணுறது அப்படின்னு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கூகுள்குள்ளே போயிட்டேன். கூகுள்குள்ளே போயிட்டு இப்போ டைப் பண்ணுறேன். என்ன டைப் பண்ணுறேன்னா கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தனா இப்போ எனக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் கூகுள் ஃபார்ம்ஸ் சைன்இன் இதை நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோடனே கூகுள் ஃபார்ம் வந்து இப்படி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிங்க, இங்கே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? டெம்ப்ளேட் கேலரி அப்படின்னு இருக்கா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுளே வந்து டிஃபால்ட்டாக வந்து டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படின்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஃபார்மு, ரெஸ்பான்ஸ் ஃபார்மு, பார்ட்டி இன்விடேஷன் ஃபார்மு, டிஷர்ட் சைன்அப் ஃபார்மு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபார்மு. இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூகுளே வந்து ஒரு சில ஃபார்ம் வந்து ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இங்கே பாருங்கள். சப்போஸ் ஒர்க் பிளேஸ்க்கு போகணுன்னா ஈவெண்ட் ஃபீட்பேக் ஃபார்ம், ஆர்டர் ஃபார்ம், ஜாப் அப்ளிகேஷன், ஒர்க் ரெக்வஸ்ட்டு, கஸ்டமர் ஃபீட்பேக்கு, இந்த மாதிரி டிஃபால்ட்டாக அசஸ்மெண்ட்டு, ஒர்க் ஷீட்டு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கூகுளே வந்து டிஃபால்ட்டாக வந்து நிறைய ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டார்டிங்கிலேருந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இருக்கா blank ஃபார்ம். இந்த blank ஃபார்ம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்படி தாங்க இருக்கும். ஒரு கூகுள் ஃபார்மை நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எம்டியாக இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் இன்டர்ஃபேஸு, ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸு. இதில் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு மாடியூல் என்னென்னா, இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு மாடியூல் படி பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் கூகுள் ஃபார்ம், அது நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். தென் செகண்ட் வந்து ஹவு டு ஆக்சஸ் கூகுள் ஃபார்ம். இப்போ தான் நம்ம வந்து கூகுளில் போயிட்டு எப்படி டைப் பண்ணி ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணி blank ஃபார்ம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கிரியேட்டிங் எ நியூ ஃபார்ம் ஃப்ரம் ஸ்க்ராச் ஆர் யூஸிங் டெம்ப்ளேட், இதுவும் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு blank
ஃபார்ம்லேருந்து எப்படி நம்ம வர்றது, இல்லை ஏற்கனவே யூஸ் பண்ண டெம்ப்ளேட்டிலேருந்து எப்படி வருதுன்னு. தென் நேமிங் தி ஃபார்ம் அண்ட் ஆடிங் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம இதுதான் பார்க்கணும். இப்போது நேமிங் தி ஃபார்ம் அண்ட் ஆடிங் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு நம்ம ஃபார்முக்கு வந்து நேம் கொடுக்கணும். அப்போது நம்ம என்ன ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோன்னு நம்ம இப்போ டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு ஆன்லைன் குவிஸ் ஃபார்மு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணோம், நேமிங் கொடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த அன்டைட்டில்டு ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபார்மோட நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம். நான் வந்து குவிஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஆப்டிடியூட் குவிஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதுதான் வந்து ஆப்டிடியூட் குவிஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஃபார்மோட நேமு. ஓகேங்களா? இப்போ கீழே பாருங்கள், அடுத்த உடனே ஒன்று இருக்குது பாருங்கள், ஃபார்மோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ChatGPT கிட்ட போயிட்டு நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம கேட்கலாம். இப்போ நான் ChatGPTக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் வந்து ChatGPT கிட்ட கேட்குறேன், ஒரு ஹெல்ப் கேட்குறேன். என்ன ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அதுக்கு என்னென்னா, ஐ எம் creating a Google form for students அப்படின்னு கொடுக்குறேன். I am creating a Google form for students. So Google form for students regarding இல்லைனா to conduct aptitude test அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். to conduct aptitude quiz அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு so give me description அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ give me descriptions. அப்புறம் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் என்னோட டெஸ்ட்டில் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு 5 கொஷின்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு 5 கொஷின்ஸ்க்கு தான் க்ரியேட் பண்ணுறோம். 5 கொஷின்ஸ். டைம் லிமிட் வந்து 10 மினிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ். ஓகே, கொடுத்துட்டு நான் வந்து கொடுத்தேன்னா உடனே ChatGPT வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுது. அதாவது 5 கொஷின்ஸு எப்படி என்னென்னலாம் கொஷின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதும் கொடுத்துருச்சு. ப்ளஸ்ஸு நம்மளுக்கு வந்து என்னதுன்னா, ஹியர் ஆர் தி 5 ஆப்டிடியூட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுக்கணும். கிவ் மீ டிஸ்கிரிப்ஷன் ஃபார் மை ஃபார்ம் அப்படின்னு நான் தனியாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கிறோம். கிளியராக நம்மளுக்கு குட் லக் அப்படின்ற வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ண விஷயத்தை அப்படியே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஆப்டிடியூட் குவிஸ்ன்னு நம்ம நேம் கொடுத்தாச்சு. தென் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, திஸ் ஆப்டிடியூட் குவிஸ் இஸ் டிசைன் டு ஆக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லா விஷயங்கள் ப்ளஸ் 5 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு இருக்குது. டைம் லிமிட் 10 மினிட்ஸு. ஈச் கொஷின் கேரி ஈக்குவல் மார்க்ஸு எல்லாமே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருச்சு. இவ்வளோ தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடியூல் படி என்ன பார்த்தோன்னா, எப்படி ஒரு நேமிங் கொடுக்கறது, ஒரு கூகுள் ஃபார்ம், நீங்கள் என்ன ஃபார்ம் வேணாலும் இருக்கட்டும். அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஃபார்ம்னா மேலே ஆப்டிடியூட் குவிஸுக்கு பதில் சர்வே ஃபார்ம்னு கொடுங்க. அதே வந்து ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா கொடுங்க. ஆர்டர் ஃபார்ம்னா ஆர்டர் ஃபார்ம் கொடுங்க. அட்டனன்ஸ் ஃபார்ம்னா அட்டனன்ஸ்னு மேலே கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, என்ன எப்படி டைப் பண்ணுறதுன்னு தெரியலனா, நான் சொன்ன மாதிரி ChatGPT கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேளுங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறேன், இந்தந்த க்ரைட்டீரியாலாம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அழகாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மாடியூலு. எல்லாருமே ஃபஸ்ட்டு மாடியூல் புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் மாடியூலுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம மாடியூல் 2ல் நம்ம என்னென்னலாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னா, நம்ம மாடியூல் 2 வந்து ஆடிங் கொஷின்ஸ் அண்ட் கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸு.
தென் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸே வந்து நிறைய டைப்ஸு. எம்சிக்யூ கொஷின்ஸ், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸா, ஷார்ட் ஆன்சரா, பேராகிராஃபா, ட்ராப் டவுன், இதெல்லாம் இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். தென் ஆடிங் இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் செக்ஷன்ஸ், மார்க்கிங் கொஷின்ஸ் ஆஸ் ரெக்வயர்டு, டூப்ளிகேட்டிங் அண்ட் ரீஆர்டரிங் கொஷின்ஸ், இது எல்லாமே இப்போ நம்ம மாடியூல் 2ல் பார்க்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு கொஸ்டின் அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம கொஷின்ஸ் வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். அப்புறம் ஆப்ஷன்ஸ் என்ட்ரு பண்ண போகிறோம். இந்த அன்டைட்டில்டு கொஷின்ஸில் இப்போ நம்ம வந்து ஒரு கொஷின் டைப் பண்ண போகிறோம். இந்த கொஷின் வந்து நம்ம ஆல்ரெடி ChatGPT வந்து நம்மளுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நம்ம ChatGPT கிட்ட போயிட்டு அந்த கொஷினை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் ChatGPT கிட்ட இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன். கிவ் மீ 5 ஆப்டிடியூட் குவிஸ் கொஷின்ஸ் வித் ஆப்ஷன் ஃபார் கூகுள் ஃபார்ம் அப்படின்னு ஈஸி கொஷின்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு ChatGPT. நியூமரிக்கல் எபிலிட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து ஒன்று, வெர்பல் எபிலிட்டியிலேருந்து ஒன்று, டேட்டா இன்டர்பிரட்டேஷன்லேருந்து ஒன்று, அனலிட்டிக்கல் ரீசனிங். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஃபார்ம், அதாவது ஒரு குவிஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சப்போஸ் நீங்கள் சர்வே கண்டக்ட் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, இங்கே போய் ChatGPT கிட்ட கிவ் மீ 5 சர்வே ரிக்வெஸ்ட் இல்லைனா சர்வே ஃபார்ம் கொஷின்ஸ் ஃபார் மை கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே பேசிக்கான டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டியில் பேசிக் அரித்மெட்டிக்கில் ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கொஸ்டின் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொஷின் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம கூகுள் ஃபார்ம்குள்ளே போயிடலாம். இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இங்கே இருக்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்க போகிறோம். இது வந்து செக்ஷன் பிரேக்கர், அதாவது ஒரு செக்ஷனு இன்னொரு செக்ஷனு பிரேக் பண்ணக்கூடியது இதுதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்த உடனே நல்லா கவனிங்க, இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 1 of 2 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து செக்ஷன் 2ன்னு இங்கே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. கவனிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ன்னு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம 2 செக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இதுக்கு சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், அதாவது ஆஃப்டர் செக்ஷன் 1 கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன்னு அதுவே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன், அதாவது இந்த மேலே இருக்க செக்ஷனை படித்து முடிச்சுட்டு இப்படியே நம்ம ஸ்க்ரால் பண்ணோம்னா செக்ஷன் 2க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கோ டு செக்ஷன் 1 ஆப்டிடியூடு குவிஸ், கோ டு செக்ஷன் 2 அன்டைட்டில்டு செக்ஷன், சப்மிட் ஃபார்ம். அதாவது இது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து செக்ஷன் 1 கம்ப்ளீட் பண்ணால் தான் செக்ஷன் 2க்கு போக முடியும் அப்படின்ற ஆப்ஷனும் நீங்கள் கொடுத்துக்கலாம். செக்ஷன் 2 கம்ப்ளீட் பண்ணால் தான் சப்மிட் ஃபார்ம் கொடுக்க முடியும். அப்படி 1 by 1 கைட் பண்ணிக்கலாம். நான் எப்படின்னா, நான் ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா, டைரெக்டாக கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன், அதாவது ஒரு செக்ஷன் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போது இந்த ஆப்ஷன் எங்கே யூஸ் ஆகுனா, இப்போ நீங்கள் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறீங்க. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஃபில்லிங் தி சர்வே ஃபார்ம், எஸ் நோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். எஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் செக்ஷன் 2க்கு போகும். சப்போஸ் அந்த கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவங்க நோன்னு சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். எஸ்ன்னும் போது அடுத்தடுத்த செக்ஷனுக்கு வந்து அவங்கள கேரி ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இதுக்காக தான் இந்த செக்ஷன் பிரேக் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம வந்து கண்டினியூ செக்ஷன் அப்படின்னே கொடுத்துட்டோம். ஓகே, இப்போது நம்ம அங்கே கொஷின் காப்பி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அன்டைட்டில்டு செக்ஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நியூமரிக்கல் எபிலிட்டியில் பேசிக் அரித்மெட்டிக் செக்ஷன் அப்படின்னு இப்போ நம்ம இது வந்து செக்ஷன் பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இதை வந்து, ஏன்னா இது வந்து செக்ஷனோட ஹெட்டிங்கு, அதனால் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இருக்கும். போல்டு கொடுத்தீங்கன்னா அந்த கொஷின் வந்து போல்டு ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து செக்ஷன் ஹெட்டிங் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து கொஸ்டின் நம்ம போயிட்டு காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட கொஸ்டின். வாட் இஸ்
15 + 27 ரொம்ப பேசிக்கான கொஷின் தான் நான் ChatGPT கேட்டேன். ஸோ பேசிக் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கு. நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நான் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மொபைலில் தான் இந்த டியூட்டோரியல் பண்ணுறேன். ஏன்னா மொபைலில் நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து ஒரு கூகுள் ஃபார்மை க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, வாட் இஸ் 15 + 27 அப்படின்னா இது நான் கொஷின் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இதான் என்னோடய கொஷின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் வந்து கொடுத்தாச்சு. இப்போது இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே சைடில் பாருங்கள், இங்கே வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. தென் இங்கே ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நீங்கள் இங்கே மல்டிபிள் சாய்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன்ஸு, ஒவ்வொன்றும் இருக்குது பாருங்கள், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ. இப்போது நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே லைனாக ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள். ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃப், மல்டிபிள் சாய்ஸ், செக் பாக்ஸ், ட்ராப் டவுன் பாக்ஸ், ஃபைல் அப்லோடு, லீனியர் ஸ்கேல், ரேட்டிங், மல்டிபிள் சாய்ஸ், கிரிட், செக் பாக்ஸ், டேட்டு, டைமு, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போது சப்போஸ் இப்போ நான் வந்து ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அவங்க டைப் பண்ணணும். இப்போ இந்த ஃபீட்பேக் ஃபார்ம்லலாம் வந்து ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தி செஷன் அப்படின்னு நம்ம இந்த மேலே இந்த 1 வாட் இஸ் 15 + 27 பதில் அந்த கொஷின் கொடுத்தோம்னா கஸ்டமர் வந்து அவங்களோட ஃபீட்பேக் வந்து டைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஆன்சருக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து செகண்டு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப். இப்போ நான் சப்போஸ் பேராகிராஃப் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது லாங் ஆன்சர், ஒரு கொஷினுக்கு ஷார்ட் ஆன்சருக்கு பதில் லாங் ஆன்சர் கொடுக்கணுன்னா பேராகிராஃப்ன்றது கொடுத்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு கீழே பேராகிராஃப் டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். அடுத்து இப்போ நம்ம மல்டிபிள் சாய்ஸ் இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் சாய்ஸை செலக்ட் பண்ணேன்னா ஆப்ஷன் 1 அப்படின்னு வருதுங்களா. இப்போ நான் ஆப்ஷன் 1க்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ சப்போஸ் 45 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் ஆப்ஷன் 1. அடுத்து ஆப்ஷன் 2 ஆட் அனதர் ஆப்ஷன், நம்ம 4 ஆப்ஷன் கொடுக்கணும். ஆட் அனதர் ஆப்ஷன் அப்படின்னும் போது இங்கே போயிட்டு நான் அடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். 36 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இது ரெண்டாவது ஆப்ஷன். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் நான் கொடுக்கும்போது மறுபடியும் இங்கே கீழே ஆட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட் ஆப்ஷனில் நான் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு 51 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா. அடுத்து என்னோடய லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே போய்ட்டு ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு 42 அப்படின்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் என் கொஷினுக்கு உண்டான 4 ஆப்ஷன் கொடுத்துட்டேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அப்படின்னும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து நான் என்னென்னா ஓகே, இந்த கொஷின் வந்து முடிஞ்சிச்சு. கொஷினும் கொடுத்தாச்சு, ஆப்ஷன்ஸும் கொடுத்தாச்சு. இப்போது கண்டிப்பாக வந்து இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். சப்போஸ் இந்த கொஷினை மறந்துட்டு அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே பாருங்கள் கீழே வந்து ரெக்வயர்டு அப்படின்ட்டு பாருங்கள். இந்த ரெக்வயர்டுங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணோன்னா எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஷின் பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் ஸ்டார் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் மாதிரி வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கொஷினை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணாமல் சப்மிட் கொடுத்தோம்னா அந்த கொஷின் வந்து ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லி கூகுள் ஃபார்ம் சப்மிட் ஆகாது. நீங்கள் நிறைய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இந்த விஷயம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி வரும்னா இங்கே ரெக்வயர்டு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கொஷின் கொடுத்துட்டோம். கொஷினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்தாச்சு. இப்போது நம்மளோட ஃபார்மில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இந்த ஃபார்மில் ஃபீட் பண்ணால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுகிறவங்களுக்கு எது ரைட்டு எது ராங் அப்படின்றது வந்து வரும். இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான செட்டிங், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள் செட்டிங்ஸ். நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த செட்டிங்ஸை வந்து
இப்போ இந்த செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணோடனே இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு மேக் திஸ் எ குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க பட்டன் வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணோடனே இங்கே ஆப்ஷன் வருது பாருங்கள். இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன், லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ. இதெல்லாம் நம்ம கம்மிங் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போவே நான் இது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவிஸு கண்டக்ட் பண்ணி முடித்த உடனே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உடனே வந்து அவங்களோட மார்க் வந்து ஷோ ஆகும். அதான் ரிலீஸ் கிரேட்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள். ரிலீஸ் கிரேட்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன், இல்லைனா லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்களோட இமெயில் அட்ரஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து செகண்ட் ஆப்ஷன். லேட்டர்னு கொடுக்குறது நம்ம இமீடியட்லி ஆஃப்டர் சப்மிஷன் கொடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து இந்த ஆப்ஷன் மிஸ்டு கொஷின்ஸ்ன்னு இருக்கா. ரெஸ்பாண்டன்ட்ஸ் கேன் சி விச் கொஷின் வேர் ஆன்சர்ட் ராங் இன்கரெக்ட் அப்படின்றது நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அவங்க எந்த கொஷினில் தப்பாக பண்ணியிருக்காங்களோ அதுவும் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அவங்க சப்மிட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தாங்கன்னா எது கொஷின்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும், என்னென்ன கொஷின்லாம் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது வரும். அடுத்து பாயிண்ட் வேல்யூ. இந்த பாயிண்ட் வேல்யூ நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து 5 கொஷின்ஸ் கொடுக்குறோன்னா ஒரு கொஷினுக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா 100 பாயிண்ட்ஸுக்கு அவங்களுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இங்கே பாருங்கள், டிஃபால்ட் கொஷின் பாயிண்ட் வேல்யூன்னு இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். என்ன டைப் பண்ணிக்கிறேன்னா ஒரு கொஷினுக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அப்போது டிஃபால்ட்டாக ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து அது 20 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கும். ஹோப் இந்த இது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக் திஸ் குவிஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன் கொடுத்துக்கோங்க. இந்த மிஸ்டு கொஷின்ஸ், கரெக்ட் ஆன்சர், பாயிண்ட் வேல்யூ, அப்புறம் பாயிண்ட் வேல்யூ எவ்வளோ பாயிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்து அப்படியே வந்து நம்ம கொஷின் செக்ஷனுக்கு வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக் திஸ் குவிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு பாருங்கள், ஆன்சர் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம ரைட் ஆன்சர் எது, இப்போ நம்மளுக்கு வந்து 42 தான் ரைட் ஆன்சர். சரிங்களா? அப்போது நம்ம அந்த 42 ரைட் ஆன்சர் வந்து நம்ம ஃபீட் பண்ணோன்னா இந்த கீழே இருக்க ஆன்சர் கீ அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஆன்சர் வந்து கரெக்டு, 42 தான் கரெக்டு அப்படின்னா இங்கே டிக்குன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு டன்னுன்னு கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர் வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து இந்த ஃபார்முக்குள்ளே வந்து போயிட்டு ஃபீட் ஆகிடும். அப்போ நம்ம டெஸ்ட் எழுதும்போது கரெக்ட் ஆன்சர் கொடுத்தவங்களுக்கு மார்க்கும், அதாவது 20 பாயிண்ட்ஸு, கரெக்ட் ஆன்சர் கொடுத்தவங்களுக்கு, ராங் ஆன்சர் கொடுத்தவங்களுக்கு வந்து மார்க் வராது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்போ நான் வந்து இந்த 42 இதை வந்து ஆட் ஆன்சரில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 42ன்றதை செலக்ட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து நான் பாருங்கள் இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் இங்கே போயிட்டு நான் வந்து 20 பாயிண்ட்ஸ், நான் ஒரு கொஷின் நம்ம 20 பாயிண்ட்ஸ் தானே முடிவு பண்ணியிருக்கோம், இங்கே 20ன்னு கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு டன் கொடுத்துனா அந்த கொஷினுக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து சேவ் ஆயிடும். இப்போ நான் வேறு ஆப்ஷன் இது செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது டிக் மார்க் வராது. கரெக்ட் ஆன்சருக்கு மட்டும்தான் இங்கே டிக் மார்க் வந்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ நம்ம